வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து மறைவது வரைக்கும் பல கஷ்டங்களை தாங்குகிறோம். ஆனால் கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களும் இல்லை, அதே மத்தியில் சந்தோஷங்களும் இருக்கும். ஆனால் சந்தோஷமும் ரொம்ப நேரம் இருக்காது, சங்கடமும் அதே போல் ரொம்ப நேரம் இருக்காது. எல்லாமே மனித வாழ்க்கையில் ஒரு அங்கம். எப்போ சங்கடம் வரும், எப்போ சந்தோஷம் வரும், இது யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ரெண்டு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும். சக்தினா மனசில் தைரியம், இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற தைரியம் ஒன்று இருக்கணும். அந்த கஷ்டம் தாங்க முடியாத தப்பு பண்ணிடக்கூடாது. சில பேர் அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. கஷ்டங்கிறது எல்லாரும் மனித வாழ்க்கையிலையும் இருக்கும். பணம் இருக்கிறவங்கிட்ட கஷ்டம் இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது, பணம் இல்லாதவங்கிட்ட கஷ்டம் இருக்குன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எல்லாரும் மனுஷங்க தான். எந்த நேரமும் ஒரு சந்தோஷமாக சிரிப்பாங்க. அதே காசு வச்சுக்கிறவங்க எந்த நேரமும் ஒரு அழுவேச்சு வர்றதுக்குடையான சங்கடங்கள் வரும். இதுதான் மனிதன். மிருகங்களுக்கு அது தெரியாது. பசிக்கிட்டால் எதையோ அடித்து சாப்பிட்டு அது போய் படுத்துகிறோம். ஆமாம், அப்படி இல்லை. நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்கள். எந்த சூழ்நிலையிலையும் தப்பு ஒன்று மட்டும் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். நண்பர்களே, எல்லாருக்கும் மன வலிங்கிறது இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது. மனவலி நாம் சில வார்த்தைகளால் தாங்கி தான் ஆகணும், சில நண்பர்களால் பிரச்சனைகள் வரும், அதை தாங்கி தான் ஆகணும், சில வழித்தடங்களில் பல பிரச்சனைகள் வரும், அதை தாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் தாங்க முடியாதவங்க அவங்க உசரையும் தாங்க முடியாது. ஒரு மனிதன் எல்லாமே சந்திச்சாகணும். பிறந்து போய் சேர்ற வரைக்கும் இவ்வளோ தான் கஷ்டம், அவ்வளோதான் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் நான் இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி கஷ்டம் வந்துச்சு, கொஞ்சம் தள்ளி போடுங்க, அதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு. கொஞ்சம் சரியாகும், அது அப்புறம் நாளடைவில் சரியாகும். இன்றைக்கி பணம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, நாளைக்கு வரும், நாளான்னைக்கு இன்னும் கொஞ்சம் வரும். இதுக்கெல்லாம் உழைப்பை போடுங்க. இதுதான் ஒரு மனிதனுக்கு உண்டான இது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி கஷ்டம் வந்துருச்சு, தப்பு பண்ணிட்டோம், நாளைக்கு கஷ்டம் இங்கிருச்சு, அந்த தப்பு மறைஞ்சிருமா? மறையவே மறையாது. வார்த்தையும் அப்படி தான். துப்பாக்கி குண்டை விட மோசம் வார்த்தைகள். வார்த்தையால் ஒருத்தரை தாக்கிட்டோம்னா வாழ்நாளையில் மறக்கவே மாட்டாங்க. அது நம்மளை பகையாளியாக்கும். வார்த்தையும் கவனம், வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவனமாக கடந்து போக கற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இதுதான். எதை கண்டும் நாம் ரொம்ப ஏங்கக்கூடாது. இது நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி ஏங்கக்கூடாது. அதோட பெஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும், இல்லையா நம்மக்கிட்ட இருக்கும், அதை உருவாக்க பார்க்கணும். இதுதான் மனிதன். எந்த ஒரு மனிதனும் பிறந்த உடனே செல்வாக்கோடு பிறக்கிறதில்ல. அந்த செல்வாக்கு இல்லாத பிறந்தவனும் செல்வாக்கை பார்க்காம போனதும் இல்லை. எல்லா மனிதர்களும் மனிதனாக பார்க்கணும். சில மனிதங்கிற போர்வையில் மிருகமாக தெரிவானுங்க. அவங்க கூட நமக்கு சாவகாசம் தேவையில்லை. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. கெட்டு போகிறதுக்கு ஒரே வழி தான், தப்பு பண்ணுறது. அதை ஒன்று மட்டும் நம்ம மனசில் அது என்னன்னே தெரியக்கூடாது. அவ்வளோதான். கஷ்டங்கள் வரட்டும், பார்க்கலாம், என்ன ஆகி போயிடப்போகுது. நம்ம பார்க்குறதே கஷ்டங்களை பார்க்குறது தானே பிறந்தது. அதனால் ஒரு கஷ்டங்கள் வரும்போது நம்ம சிந்தித்து செயல்பட்டோம்னா அது கடந்து போயிடலாம். ஐயோ அது கஷ்டம் அது அப்படின்ட்டோம்னாவே அது மனசு உடஞ்சி அங்கே உடஞ்சி அங்கே 4 பேர்த்துட்டு புலம்பி நம்ம கஷ்டப்படுறதுன்றது புலம்புறதுனால ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. சிந்திக்கிறவன் நல்ல மனிதன், நம்மள மாரி சிந்திக்கிறவன் அதுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுவாங்க. சில பேர் சிரிப்பாங்க, ஏன்னா அவங்க நம்ம கஷ்டத்துலேயே பிறக்காத மாதிரி பிறக்கும்போதே 4 பக்கம் வாசப்படி வச்சு
4 பேர் கார் நிறுத்தி அப்படி போயிட்டு வந்தோன்னோட தான் பேசுவானுங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இது நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்கிறது நேர்வழி. நாம் அடுத்தவங்க பற்றி கணக்கு பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பிழைக்கிறோம், நம்ம அதை கணக்கு பார்த்து நம்ம வாழ்ந்தாலே சில கஷ்டங்கள்லாம் கடந்து போயிடும். கஷ்டங்கள் வந்து அந்த காலத்தை விட இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாரிச்சிடுவான், ஆனால் அவங்ககிட்ட பாசம் இருக்காது. அவங்ககிட்ட உண்மையான ஆளுங்க கூட இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவன் அந்த மாதிரி வழியில் போய் சம்பாதிக்கிறவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க. அவன் கூட இருக்கிறவங்களாம் நல்லவனாக இருக்க மாட்டான். நம்ம கூட இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை, சொக்க தங்கம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, மற்ற உறவினர்களும் சரி, நம்ம நண்பர்களும் சரி, எல்லோரும் நல்லவங்க. அதனால் நாம் வந்து பெருசாக யோசிக்க தேவையில்லை. எல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். அந்த நடக்கிறப்ப நடக்கும்போது சிந்தித்து செயல்படணும். கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆடக்கூடாது. ஏன்னா திடீர்னு மூச்சு கூட நின்று போயிடும். ரொம்ப கவலையும் படக்கூடாது, அதுலேயும் மூச்சு நின்று போயிடும். இந்த மூச்சு காற்றுங்கிறது இது இவ்வளோ தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது, யாராலையும் கணக்கு போட முடியாது. இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை. இந்த காற்றுல ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை தான். இந்த காற்று எப்போ வேணாலும் நின்று போயிடும். அதனால் தப்பு பண்ண வேண்டாம், ஒருத்தர் திட்ட வேண்டாம். ஒருத்தர் தெரியாத பண்ண தப்புக்கு அவன் ஒரு நாளைக்கு வருத்தப்படுவான். நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளவோ பேர் என்னென்னமோ ஆகிருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அமைதி என்றைக்குமே நிம்மதியை கொடுக்கும். வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, வணக்கம்.